யோபுவின் சரித்திரம், யோபுடைய சரித்திர புத்தகம். நம்ம பக்கம் நான் சொல்கிறேன், வாசிக்க போகிற வசனம் 643 பக்கம். 643 பக்கம் எடுத்துட்டிங்களா? யோபுடைய சரித்திரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மட்டும், 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் கர்த்தர் கொடுத்தது. 8ஆம் வசனம் இந்த இன்றைக்கி பார்க்க முடியாது. 7ஆம் வசனத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். 7ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமா? இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, உடைய அன்பின் பாதத்திலே என்னையும் எங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக எனக்கும் எங்களுக்கும் இது பேசுவீராக. பரிசுத்தருடைய ஆளுகை மாத்திரமே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். எனக்குள் இருந்து சுய ஆண்டவரே மனுஷனுடைய புத்தி மூலமாய், அறிவின் மூலமாய், மண்டை ஆண்டவரை அறிவின் மூலமாய் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு பேச முடிய ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை அதன்படியாய் நடந்து இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கான ஆசீர்வாதத்தோடு காணப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதை வாசித்து கொண்டிருந்த போது, அதாவது முழங்கால் என்று சூத்திரம் யோபுடைய சரித்திரம் அது முன்னாடி வாசித்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? யோபுடைய சரித்திரத்துக்கு முன்னாடி எஸ்ரா இல்லை, எஸ்ராவை முடிச்சுட்டு முட்டியில் நின்று படிச்சுட்டு, எஸ்ராவில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 10 அதிகாரமா? எஸ்தர் இல்லை, 10 அதிகாரம் முட்டியில் நின்று படிச்சுட்டு எனக்கு அப்படியே முட்டி பயங்கரமாக வலி. ஹல்லேலூயா. சூத்திரம் 66 வயசாகுது. 3 மணி நேரம், இன்றைக்கி 3.25 மணி நேரம் முழங்கால் நின்று செய்தி கொடுத்தா தான் நான் உட்காருவேன். ஹல்லேலூயா. சரியான திட்டவிட நான் என் புத்தியிலேருந்து எதேனுமோ கொடுக்கலாம், அது வரவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம். அந்த நேரத்தில் பார்த்தா புஷ்ஷுன்னு இருக்கும், நல்லா பலூனில் காற்று ஊதுன மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்தது மனசில் இருக்காது. ஹல்லேலூயா. நீ கொடுங்கன்னு சொல்லி வாசித்து கொண்டு வரும்போது எஸ்தரை முடிச்சுட்டு யோபு தொடங்கி 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது போதும் நிறுத்து ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவர் உணர்த்தி, அது திரும்பவுமா வாசியப்பா அப்படின்னு உங்களே இல்லை என்ன ஆண்டவர் திரும்ப 7ஆம் 8ஆம் வசனம் திரும்ப படி அப்படி திரும்ப படித்தேன். சூத்திரம் நல்லா தியானம் பண்ணி சூத்திரம் போடு. அப்புறம் ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் எரிஞ்சு ஜெபம் பண்ணும்போது அதோட விளக்கத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. சூத்திரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை போய் செய்தியில் அடுத்த வார்த்தை கத்திரி சீத்தம்னால பார்ப்போம். இப்போ 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலை, 7ஆம் வசனம் வாசித்தோம். இப்பொழுதும், அது என்ன இப்போதும், நாளைக்கு இல்லை, இப்பொழுதும் நீ என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்தும் சொல்கிறாரு, நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு. என்னோட பாஸ்டா மிருகம்? ரெவரண்டு கழுதை என்ன இங்கிலீஷில் டாங்கியா? சுத்த ரெவரண்ட் டாங்கி. பிழையாம் தீர்க்கதரிசனமாக இல்லை? ஹல்லேலூயா. பிழையாம் தீர்க்கதரிசிக்கு கழுதை பிரசங்கம் பண்ணியிருக்குது இல்லை? கழுதை பேசுமா? பேசியிருக்குது. ஹல்லேலூயா. கழுதை பேசியிருக்குது. சூத்திரா ஆண்டோடைய நாம மையப்படுவதாக. மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். இப்போ பறவைகள் பேசினதை குறித்து சூத்திரம் பறவைகள் என்ன சொல்லி கொடுத்தது, மிருகங்கள் என்ன சொல்லி கொடுத்தது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கம் பண்ணுறது இன்றைக்கி நான் இல்லை. ஹல்லேலூயா. சூத்திரம் தேவன் என்ன பண்ணுறாரு? மிருகங்கள் மூலமாக நம்மளோட பேச போகிறாரு, பறவைகள் மூலமாக நம்மளோட பேச போகிறாரு. இப்போ ஹல்லேலூயா. முதலாவது பார்க்க போனால் 1, இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு. மிருகத்தை குறித்து முன்னாடி பார்க்க போகிறோம். 2வது பாயிண்ட் 2ல் ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். பறவை குறித்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ மிருகங்களை குறித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். முதல்ல இருந்த மூன்றாம் வசனம் முக்கியமாக பாருங்கள். மாடு தன் எஜமானனையும்
கழுது தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் வசனத்தை பாருங்கள். மாடு தன் மாட்டை பாருங்கள் அவுத்து விட்டுறாங்க. அதாவது புது மாடு இல்லை, புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு வேறு ஒரு சந்தையில் போய் மாட்டை வாங்கிட்டு வந்தா அப்படி தானுங்களே. மாடு தன் மாட்டை புதுசாக சந்தையில் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த உடனே அவ்வளோதான், அதை கட்டி வைக்கலன்னா பிடிக்கிட்டு ஓடி போடும். தேடிட்டே பாருங்க, இந்த மாட்டை பார்த்தீங்களா, இந்த மாட்டை பார்த்தோம். எந்த மாட்டை பார்த்தீங்க, எந்த மாட்டை? நிறைய மாட்டை பார்த்துருக்குறோங்க. அப்படி இல்லை, பார்த்தா எங்கே வாங்கிட்டு வந்தாங்களோ, யார்கிட்ட வாங்கிட்டு வந்தோம், அவன்கிட்ட ஃபோனு கூட வாங்காமல் விட்டாச்சு. அங்கே என்ன போயிடுச்சுன்னு சொல்லி சில பேர் தேட்டு கொடுப்பாங்கல்ல, அப்படி ஓடி போயிடும். ஆனாலும் பழகின மாடு இல்லை, பழகின மாடு என்ன பண்ணும், கரெக்டாக அவுத்து விட்டால் கூட சாயந்தரம்னா எஜமானுடைய வீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. அதே போல் கழுதையும் அதே போல் தான். இந்த கழுதைக்காக நான் ஒரு சம்பவம் முன்னாடி சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? சண்டே கிளாஸில் சின்ன பிள்ளையில் ஒரு தம்பி சண்டே கிளாஸ் சொன்னவொன்னு ஞாபகம் வருது இல்லை, ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்கிற, சண்டே கிளாஸில் போயிருக்கும்போது இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாராம் சண்டே கிளாஸ் டீச்சர். எந்த வசனம்? மாடு தன்னை எஜமானரையும் கழுதை ஆண்டவனை முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. இது சொன்ன உடனே இவர் இந்த சின்ன வயசில் இந்த சண்டே கிளாஸில் இந்த வசனத்தை சொல்லி கொடுத்த உடனே ஒரு படித்து போலீஸ் வந்துட்டார். போலீஸ், அவர் பெரிய போலீஸ் கிடையாது, கான்ஸ்டபிள் தான், கான்ஸ்டபிள் தான். உடனே ஒரு திருடன் பயங்கரமான இது பண்ணுறான், கொள்ளக்கூட்ட தலைவன். அவனுக்கு கீழே நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறான். பகல் ஃபுல்லாக கொள்ளடிக்கிறான், நைட்டானால் எங்கே போகிறான்னு தெரியல. பகல்லையும் கண்டுபிடிக்க முடியல, நைட்லேயும் கண்டுபிடிக்க முடியல. பகல்லையும் கொள்ள அடிக்கிறான், நைட்லேயும் கொண்டாங்க. அவனை அதை சொல்லுவாங்க, ஜில்லா திருடம்பாங்கல்ல, கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா செய்தி கிடைக்குது, இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. உடனே காட்டை வளைச்சிட்டு போலீஸ் போகிறாங்க. போன உடனே அங்கே ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு அந்த ஷெட்டில் போய் பார்த்தா அவ்வளோதான். அவனுக்கு அங்கே செய்தி சொல்கிறதுக்காக ஆள் இருந்துருக்குறாங்க. போலீஸ் வந்து சொன்னால் எனக்கு செய்தி சொல்லு அப்படின்னு. உடனே செய்தி வந்த உடனே அவன் உடனே அந்த இடத்த விட்டு வேற ஓடிட்டான். போன உடனே இந்த ஷெட்டில் என்னென்னு ஒரு கழுதை கட்டி இருந்திருக்குது. கழுதை ஒன்று கட்டி இருந்துச்சான். என்னடா அது இன்றைக்கும் இப்படி இது மாதிரி ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கான்ஸ்டபிள் போலீஸுக்கு சண்டே கிளாஸில் டீச்சர் சொல்லி கொடுத்த அவர் இப்போது சண்டே கிளாஸ் போகிறதில்ல, ஒரு சர்ச்சுக்கு போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல. சின்ன பிள்ளைல மிட்டாய் கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்கன்னு சொல்லி சண்டே கிளாஸ் போயிருக்கிறாங்க. அதுமாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு அப்படி விட்டுறாதீங்க. அவங்கள கடைசி வரை அவங்க பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. கடைசி வரல இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோம். ஆனாலும் இந்த சண்டே கிளாஸ் அந்த போலீஸ்காரருக்கு கான்ஸ்டபிளுக்கு அந்த சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சான். உடனே சார், எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒரு ஐடியா பிறக்குது. இந்த கழுதையை அவிழ்த்து விட்டோம்னு சொன்னால் இந்த கழுதை அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி போவோம், நம்ம பின்னாலே போவோம், தூரத்தில் நம்ம போவோம். அவன் எந்த இடத்துல இன்னும் எங்கள் வீடு கட்டியிருக்கிறான், எந்த ஷெட்டு போட்டிருக்கான்னு சொல்லி அங்கே போயிடலாம் சொன்ன உடனே, அப்படியா என்னையா சொல்கிற? இல்லை, எனக்கு நான் சின்ன பிள்ளையில் சண்டே கிளாஸ் சர்ச்சு போயிருந்தேன், அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் இதை அவிழ்த்து விட்டு பார்ப்போம் சார். அவிழ்த்து விட்டுட்டு பார்த்தா பின்னாலே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக போனால் அங்கே உடனே போகலை, தூரத்தில் கழுதையை விட்டு மெதுவாக போகிறாங்க. போகும்போது அங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குடித்து பயங்கரமாக ஆய்வுன்னு கத்திக்கிட்டு பாட்டு போட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கழுத்து அந்த பக்கம் போயிடுச்சு. உடனே போலீஸ் சொத்து வளைச்சி பிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இப்போது இந்த கழுதை வேதத்தில் சொல்லியிருப்பது போல் சொல்லி நமக்கு உபதேசிக்குது. மிருகங்கள் பெருசாக அதை யோபு 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தமே, மிருகங்கள் உனக்கு போதிக்குது பாருங்க. அப்போது அந்த சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை அவன் கற்றுக்கொண்டு மனப்படமாக அந்த போலீஸுக்கு கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சதுனால அவருக்கு எஸ்ஐக்கு சொல்லி சப் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லும்போது உடனே இதை போய் சப் இன்ஸ்பெக்டர் நல்ல ஒரு ஐடியா கொடுத்த அப்படின்னு சொன்ன உடனே இது சப் இன்ஸ்பெக்டர் மூலமாக எப்படி உன்னை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி கேட்குறாங்க. ஹல்லேலூயா. டிஎஸ்பி கேட்ட உடனே இவர் ஏதோ சின்ன பிள்ளையில் படிக்கும்போது பைபிள் வசனம் படித்தாராம்.
அந்த வசனத்தை சொல்லி கழுதை அவுழ்த்து விடுவோன்னு சொன்னான். நாங்கள் அப்படியே கழுதை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்தோம். கழுதை அவுழ்த்து விடுவோம் சார், அவுழ்த்து விட்டால் அவன் இருக்கிற இடத்த இதை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். அதனால் சொன்ன உடனே டிஎஸ்பி பார்த்தாரு. ஹல்லேலூயா. மற்ற அதுக்கு மேலே உள்ளவங்க யார் அதிகாரி எல்லாம் சொல்லி இவருக்கு கான்ஸ்டபிளுக்கு ப்ரொமோஷன், எஸ்ஐ. ஹல்லேலூயா. பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் பதவி கிடச்சிச்சு கான்ஸ்டபிளாக இருந்தவருக்கு. ஒரு கழுதை அவுத்து விட்டதுனால அது ஐடியா கொடுத்ததுனால அவருக்கு சப் இன்ஸ்பெக்டர் பதவி கிடச்சிக்கிச்சு. ஹல்லேலூயா. அதனால் வேத வசனத்தை நம்ம நம்பி அதன்படி நடக்கும்போது ஆண்டவராய் தேவன் உயர்த்துகிறார். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கான்ஸ்டபிளுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பதவி கிடைச்சிது. அப்போது சின்ன பிள்ளையில் நீங்கள் சண்டே கிளாஸில் வசனம் சொல்லிக் கொடுக்கும்போது, நீங்கள் பெரியவங்கள வாலிபலாக இருந்தாலும் கூட பைபிளை படிக்கும்போது விளையாட்டுத்தனமாக படிக்கக்கூடாது. சோத்திரம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கமா, ஒரு முற்றுப்புள்ளி இருக்குல்ல, ஒன்றுக்கு உசுறு இருக்குது இந்த வசனத்தில், பைபிள் வசனத்தில் கமா. அதில் இது உயிருள்ள புஸ்தகம். ஹல்லேலூயா. ஜீவன். இது அப்படியே படிச்சுட்டு தூக்கி எறியக்கூடாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் எங்கே இருக்குன்னு சொன்னால், பைபிளா அப்படி சொல்லி ஒரு மாதிரி. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போன உடனே, சரி ரொம்ப நாளாச்சு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வர சொன்னார், ஜெபம் பண்ணலான்னு சொல்லி வர சொன்னார். சரி பைபிள் எடுங்க, ஒரு சங்கீதம் வாசித்து ஜெபம் பண்ணோம் அப்படி சொல்லி சொன்னால், இவங்க ரொம்ப நாளாக சர்ச்சுக்கு போகலை. உங்கள் சர்ச்சுக்கு ரொம்ப நாளாக போகலை. அதனால் ஆண்டவர் உணர்த்தினார். சரி நீங்கள் தான் சொல்லி பார்க்குறோம், போன் போட்டு பார்க்குறோம், வரமாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடும் சார், கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துடும் பாஸ்டர் அப்படின்னு அப்படி சொல்லி கூட வரல. சரி இப்படி வரலையே, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால போன உடனே, சரி அம்மா பைபிள் எடுங்க, ஒரு சங்கீதம் வாசித்து ஜாமினிடும். உடனே அம்மா பிள்ளைய பார்க்குது, பிள்ளை அம்மா பார்க்குது, அப்பா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பைபிள் தான். தேடுறாங்க, என்னம்மா பைபிள் எடுங்க. இது என்னடி எங்கடி வச்ச பைபிளை? நீ தான் அம்மா எங்கே வச்சுன்னு தெரியல. ஒருத்தர் சரி சண்டை போடாமல் பைபிளை பார்த்து எடுங்க. உடனே கிடச்சிக்கிச்சு. கிடச்ச உடனே அப்படி தட்டுனா, பைபிள் எடுத்து வந்து தட்டுனா, பாசு மூஞ்சி ஃபுல்லாக பக்கத்தில் புகை, பவுடர் அடித்த மாதிரி. அப்படின்னா பைபிள் எங்கே அடியில் கிடந்துருக்குது, தூசு. அப்புறம் அதுக்கு பிறகு திறந்தா, அம்மா என்ன சொல்லுது, நீ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு பேன் ஷீப்பு, அது பைபிளில் தான்மா இருக்குது. ரொம்ப நாளாக எதை தேடினாங்க? பேன் ஷீப்பை தேடினி அம்மா, அது பைபிளில் தான் இருக்குது. பைபிளை தேடிந்தா பேன் ஷீப்பு கிடச்சிருக்கும். பைபிளை தேடியிருந்தா பேன் ஷீப்பு எங்கே வச்சு, பேன் ஷீப்பு எங்கடி வச்சல, பேனு பூத்து போய் கிடக்குது. பேன் ஷீப்பு தேடினா பேன் ஷீப்பு எங்கே வச்சேன்னு தெரியல. ஆனால் பைபிளை எடுத்திருந்தா பேன் ஷீப்பு அன்னைக்கு வந்து பாஸ்ட்டு பைபிளை தேடினதுனால பேன் ஷீப்பு கிடச்சிக்கிச்சு. ஹல்லேலூயா. அப்போ இதில் எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்குது. ஹல்லேலூயா. பேன் ஷிப்பு கிடைக்குன்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஸோ பேன் ஷிப் சில பேர் பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, அந்த நல்லா ஏன்னா கேஷ் அதுக்கு உள்ளது எல்லாம் இதில் தான் இருக்கும். இப்படிலாம் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. இதை வைக்கக்கூடாது. ஏன்னா படிக்குது அடையாளத்துக்கு வந்து இது மாதிரி சில வசனாட்டை வச்சுக்கலாமா ஒழிய மற்றபடிலாம் அவங்க கண்டதையும் இல்லை வைக்கக்கூடாது, பில்லுகள்லாம் வைக்கக்கூடாது. ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. சூத்திரம். அப்போது இந்த கழுதையை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்னும் என்னாகும் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. எண்ணாம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக கதை போல சொல்லிடுறேன், ஏன்னா இதை வசனத்தை வாசிட்டு இருந்தோம்னா நேரம் பத்தாது. நான் சொல்லிட்டுங்களா? மோவாப் தேசத்துக்கு பாலாக் என்பவன் ராஜாவாக இருந்தான். மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக இருந்தவன் பாலாக். அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், தன்னுடைய மூப்பர்களை அனுப்பி பீலையாம்னு சொல்லக்கூடிய ஒரு குறி சொல்கிறான். அவன் கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவ தீர்க்கதரிசி கிடையாது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி கிடையாது. அவன் குறி சொல்கிறான். அவனை கூப்பிட்டு, நீ வா, நீ யாரை சபிப்பியோ அவங்க சபிக்கப்படுவாங்க, நீ யாரை ஆஸ்வதிப்பியோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க, எனக்கு தெரியும். அதனால் உனக்கு பொண்ணு வெள்ளி நான் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி தன்னுடைய மூப்பர் இடத்துல, யார்? பாலாக் ராஜா தன்னுடைய மூப்பரிடத்தில் பொண்ணு வெள்ளிலாம் கொடுத்து அந்த பீலையாம்ங்கிற தீர்க்கதரிசிக்கிட்ட வரணும். ஏன்னா எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருந்தது. அந்த கூட்டம் எப்படின்னா, புல்லை மாடு மேய்வது போல, எப்படியா
புல்லை மாடு மேய்வது போல எல்லா ஜனங்களும் அழிச்சுக்கிட்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனர்கள் எகிப்திலிருந்து வந்தவங்க. அதனால் அவங்கள மேற்கொள்ள என்னால் முடியாது. அதனால் நீ யாரை சபிப்பியோ அவங்க சபிக்கப்படுவாங்க, நீ யாரை ஆஸ்வதிப்போ அவங்க ஆசிரிக்கப்படுவாங்கன்னு உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிலேயாம் தீர்க்கதரிசி, உனக்கு வெள்ளி வேணுமா பொண்ணு வேணுமா எது வேணுமா எல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன், நீ அவங்கள சபிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில், அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மந்திரமோ எந்த சூனியமோ எந்த குறி சொல்லுதலோ உங்களுக்கு எனக்கு பலிக்காது. ஹல்லேலூயா. 1987 வருடம் 1987 வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி 3 வேளையும் மாத்திரை சாப்பிடணும். நான் ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு ஃபிட்ஸ் வியாதி வந்துடும். அப்போது 27 வயசு. அப்போது எனக்கு 1960 நான் பிறந்தது. ஹல்லேலூயா. 1960 பிறந்தது. 27 வயசில் 3 வேளையும் மாத்திரை சாப்பிடணும், உடம்பு பலகணும், உக்காந்த 27 வயசு தான். அதுக்கு முன்னாடி 26 25 அதெல்லாம் பார்த்தா அந்த வாலிபனுக்குரிய ஒரு தெம்பு இருக்குது, வயசான மாதிரி தான். உக்காந்து இந்த இடத்துல உட்காந்து உடனே எழுந்திருக்க முடியாது, ஒரு ஓரமாக தான் உட்காரணும், ஒரு ஓரமாக உட்காந்து ஏதோ ஜன்னல் எதையோ பிடிச்சி தான் எழுந்திருக்கணும். மாத்திரை சாப்பிட்றேன் வாலிபன், ஏஞ்சி உடனே நடக்க முடியாது, ஏஞ்சி உடனே கொஞ்ச நேரம் நிற்கணும். உடனே நடந்துட்டேன்னா அப்படியே கண் அப்படியே நீளம் பூத்து போல் கொண்டு போய் கீழே தள்ளிடும். இத்தனைக்கும் ஐடியில் முடிச்சுட்டு கம்பெனியில் வேலையும் செஞ்சுட்டு அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும்போது அது வராது. மருந்து மாத்திரை சாப்பிடும், எந்த நேரத்தில் வரும்னு சொல்லி தெரியாது, பிடிச்சு வரும் தெரியாது. அப்படிப்பட்ட 3 வேளை மாத்திரை சாப்பிட்ட எனக்கு, ஹல்லேலூயா, 1987 வருஷம் ஜூலை 29ஆம் தேதி நான் மாத்திரைக்கு செத்தேன், வியாதிக்கும் செத்தேன், இயேசுக்குள் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 87 சொல்லப்போனால் 97, 2007, 2017, அடுத்த வருஷம் 2040 வருஷமா. ஹல்லேலூயா. 40ம் 27ம் அடுத்த வருஷம் தான் எனக்கு 67 வயசு, இப்போ 66. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போ சுகத்தோடு மட்டும் இல்லை, மருந்து மாத்திரை கிடையாது. அப்படி எப்போயாவது ஜுரங்கரம் வந்துச்சுன்னா எனக்கு எங்கள் வீட்டில் மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு மருந்து மாத்திரை முழுங்க முடியாது. ஹல்லேலூயா. நசுக்கி பவுடர் ஆக்கி தண்ணியில் போட்டு கரைச்சி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு மாத்திரை முழுங்கன்னு சொன்னால் எங்கள் மனைவிட்டு ஒரு செம்பு தண்ணி கொடுங்க, ஒரு செம்பு தண்ணி உள்ளே போய்டும், மாத்திரை மட்டும் உள்ளே போகாது. மாத்திரை முழுங்கி அப்போது 27 வயசுக்கு முன்னாடி மாத்திரை முழிக்கிற 3 வேளையும், அதுக்கு பிறகு பார்த்தா மாத்திரை மொழி பழக்கம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது இப்படிலாம் இருக்குது. ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், எல்லா ஞானம் அறிவு புத்தி எது கேட்குறீங்களோ எல்லாவற்றையுமே கொடுப்பார். அப்போ இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டா, அவன் ஏற்கனவே ஆஸ்வதிக்கப்பட்டவங்க ஆஸ்வதிக்கான்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். இவன் மீறிட்டு என்ன பண்ணிட்டான், என்ன பண்ணுறான் தெரியுங்களா, சொல்லிட்டாரு, இவன் போகல. இருந்தாலும் ஆள் வருது, அங்கே பாலாக் ராஜா அனுப்பி வைக்கிறான். அனுப்பிட மாரி, ராஜா இருங்க, இங்கே இருங்க, நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன். கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ போகாத சொல்லிட்டார்ல. ஒரு தடவை சொன்னார், திரும்ப 2வது முறை ஆட்கள் அனுப்புகிறான். அப்படியா, கூப்பிட்டாரா ராஜா, சரி நீங்களும் இங்கே இருங்க, நான் கர்த்தர் என்ன சொல்கிறார். ஒரு முறை சொன்னதை மறுமுறை கர்த்தர் மாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. சொன்னது தான். அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தான், அவங்கள சபிக்க மாட்டார். உங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. சர்ச்சைக்கு வந்துட்டீங்க, இங்கே கால் வச்சிட்டீங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, உங்களை இனி சபிப்பதற்கு விட மாட்டார். எந்த மந்திரமும் எந்த சூனியமும் எந்த மையும் பலிக்கவே பலிக்காது. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பலிக்காது. மந்திரம் செய்கிறவன் தான் போவான ஒழிய, சொத்து நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு வீட்டுக்கு பின்னாடி நம்ம இடத்துலையே சொத்து மண்ணை எடுத்து நம்ம செங்கல்லையே வச்சு நம்ம காம்பவுண்ட்லேயே மண்ணை குழைச்சி இங்கே அடிப்பம்பு வச்சுருந்த அந்த தண்ணியை எடுத்து வீடு கட்டிகிட்டு இருந்த ஒருவன், பேர் பெருமாள். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், என்ன சொன்னான்னா, நீ பாரு, இன்னும் ஒரு வாரத்தில் சாகலைன்னா என் ஒரு பக்கத்து மீசியை
எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போது 2010 முன்னாடி இருக்கும்ல, 2010 இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு நீ இன்னும் ஒரு வாரத்தில் செத்து போய்டுன்னு சொன்ன உடனே நேருக்கு நேர் வந்து நான் சொன்னேன், நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நான் செத்து போன போகிறேன். நான் ஒரு பார்த்து மீசியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு அவர். சோத்திரம். ஆனாலும் பார்த்தா அவர் செத்து போய் தான் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. உடனே வீடு எனக்கு ஃபோன் போடுறாரு, பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தவன் செத்து போயிட்டான்னு தெரியும். அப்படியா? தெரியாத. என்ன பாஸ்டர் பின்னாடி தான் இருக்கு? தெரியாது. அதனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போம். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேடியும் காணாது இருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு போயிடுவாங்க, ஊரை விட்டு போகிறாங்கன்னு இல்லை. இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு அந்த ஊருக்குன்னு இல்லை, கிடையாது. உலகத்தை விட்டு ஆண்டவர் தூக்கிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டோட நாம இப்படி. அதனால் மந்திரம் எல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசு தான் மெய். ஹல்லேலூயா. இயேசு உறுதியாக பிடிச்சிங்க. சோத்திரம். அந்த மந்திரம் பிலியாம் தீர்க்கதரிசி நம்ம 2வது இருந்தான் இருக்க சொல்கிறான். இங்கே வந்திருக்கிறாங்களே யாருன்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. இந்த மாதிரி பாலாக்குங்க ராஜா வர சொல்லிருக்கிறான். அப்படியா? சரி நீ போ, நான் உன் வாயில் என்ன சொல்கிறேன் அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவ்வளோதான். அங்கே போய் குறி சொல்கிறதுக்கு என்னென்னமோ பண்ண சொல்கிறான். பண்ண உடனே மறுபடியும் என்ன வருது பாருங்கள். என்ன சொல்கிறான்னா 8ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரமாக 23ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? சூத்திரம். அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனம். அப்போது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பாலாகே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு பாலாக்கு. சோத்திரம். இன்னொரு இடத்துக்கு போகிறான். இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் சொல்கிறான். அப்போ அங்கேயும் என்ன பண்ணுற கர்த்தர் அவனை சபிக்கிறதுக்கு விடவே இல்லை. சோத்திரம். நம்ம சீக்கிரம் முடிக்கிற நேரம் இல்லை. அப்படின்னாலும் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. என்ன புத்தகம் 31ஆம் அதிகாரம். அப்படியா உங்களுக்கு விரோதமாக, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பாலாக்குங்கிற அந்த ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசிங்கிற குறி சொல்கிறவனை வச்சு சபிப்பதற்கு பயன்படுத்தியும் கூட சபிக்க முடியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருந்தார். 31ஆம் அதிகாரத்தில் அந்த பாலாக் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கூலி வாங்கிட்டு அதை போய் சபிக்கணும்னு சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். இருந்தாலும் அந்தரங்கத்தில் ராஜா தங்கம் கொடுப்பாரு, வெள்ளி கொடுப்பாரு, இன்னும் நிறையா வெகுமதி கொடுப்பாரு என்று சொல்லி உள்ள ஆசை. அதனால் அவன் கழுதை மேலே போகிறான். ஹல்லேலூயா. கழுதை மேலே போகும்போது கழுதை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அது பேசுது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த பேசுறதை பார்த்துட்டு அப்புறம் 31ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். கழுதை போதிக்குது, தீர்க்கதரிசிக்கு கழுதை போதிக்குது. 3 தரம் அடிச்சிட்டேன், நான் உனக்கு என்ன செஞ்சேன்? அது மட்டும் என்ன சொல்லுது பாருங்கள். கழுதை என்ன சொல்லுது? திரும்ப கழுதை பேசுது. கழுதை பேசுகிற உடனே இவனுக்கு என்ன ஆயிருக்கணும்? அவனுக்கு கையெல்லாம் நடுக்கம் எடுத்து வாய் உளறல் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இல்லை, கழுதுகிட்ட இவனும் பேசுகிறான், மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். அப்படின்னா அவனுடைய எண்ணமில்லை என்ன? தங்கமும் வெள்ளியும் வெகுமதியும் ராஜா கூட. அதுல தான் கண்ணுமா இருக்குத ஒழிய கழுதை பேசும்போது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி மனுஷன்ட்ட. இன்றைக்கு பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பணத்து மேலேயும் நிலத்து மேலேயும் நீங்கள் அதுலேயும் இதுலேயும் ஆசை வச்சுட்டு இருந்தால் சூத்திர ஆண்டவராய் தேவன் வேதனைப்படுகிறார். மற்ற ஜனங்க, உலக ஜனங்க அவங்க இருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய ஜனங்க ஹல்லேலூயா அப்படி இருக்கக்கூடாது. இவன் ஒரு தீர்க்கதரிசி, ஏற்கனவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லியும் கூட 2 முறை பேசுகிறாரு. இப்போ கழுதை பேசுது, படுத்துக்குச்சு. ஏன் படுத்துச்சு தெரியல, பேசுது. என் கையில் ஒரு பட்டை மட்டும் இருந்தால் நான் கொண்டு போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்கிறான். அப்புறம் அதுக்கு திரும்ப என்ன பேசுது பாருங்கள். என்னென்ன சொல்லுது பாருங்கள். கழுதை பேசு பார்த்தீங்களா? இதெல்லாம் கட்டுக்கதைங்கிறீங்களா? இது சத்தியம். ஹல்லேலூயா.
இது சத்தியம், இது கட்டுக்கதையல்ல, இது சரித்திரம். ஹல்லேலூயா. இது மற்ற கதையெல்லாம் கழுதிக்கு சொல்ல போனோம்னா கதைக்கு கால் இருக்கும் கை இருக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல கதை. இது கதை கிடையாது, நடந்த சரித்திரம். அப்போ தான் கர்த்தருடைய தூதன் முன்னாடி நிற்கிறது, இவன் கண்ணுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாம் ராஜா கையில் இருந்து தங்கம் வெள்ளி பொண்ணு கொடுக்குறதா அதை தான் பார்த்துருந்துருக்கான ஒழிய கர்த்தருடைய தூதன் முன்னாடி நின்னது அவனுக்கு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைய, பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதை ஒரு கதை புத்தகம் போல் படிச்சிங்கன்னா தூக்கம் வரும், அசதி வரும், போ அப்படின்னு சொல்லி தூக்கப்படும். இதை ஆசையாக வாசிக்க இது உங்களோடு பேசும். உங்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குது, குற்றம் இருக்குது, அதையெல்லாம் சரி செய்யும். எந்தெந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எந்தெந்த ட்ரெஸ்ஸுனால் இந்த ட்ரெஸ் இல்லை, அசுத்தமான பாவ ட்ரெஸ்ஸு, பண ஆசை, பேராசை, விபச்சாரம், வேசித்தனம் உள்ளே இருக்கிற அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருந்தால் அதை கழட்டி போடுன்னு பேசும். ஹல்லேலூயா. இதை படிக்க உன்னை குளிக்க வைக்கும். சரீரத்தில் எல்லாம் குளிக்கிறது இல்லை, உள்ள ஆத்மாவில் குளிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஆத்மாவில் உன்னை குளிக்க வைக்கும். அந்த காரியத்தை தான் அந்த பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட கழுது மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. நீ குளிடா, நீ குழி, நீ எதையோ ஒன்று பார்த்துட்ருக்கிற, எனக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதன் நிற்கிற, உனக்கு தெரியலையா? எனக்கு கழுதிக்கு தெரியுது, உனக்கு ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு தெரியலையா? கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை வச்சு நிற்கிறதுனால தான் நான் முன்னாடி போக முடியல அப்படின்னு சொல்லி கழுதை போதிக்குது அவனுக்கு. ஹல்லேலூயா. இப்படி போதிச்சும் கூட அவன் மறுபடியுமா தான் அவனுக்கு பண ஆசை, அந்த ராஜாவுடைய ஆசை இது மாதிரியே இருந்தது. ஆனாலும் கடைசியாக அவன் என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் ஆஸ்வதிக்க உள்ளவனை நான் சபிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் பேசி முடிக்கிறான். நமக்கு நேரம் முடிந்தது. ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 31ஆம் அதிகாரம். பட்டயத்தினால் எப்படி கொண்டு போடப்பட்டான் பாருங்கள். அதனால் சூனியம் பண்ணுறோம், மந்திரம் பண்ணுறோம், மாயாஜாலம் பண்ணுறோம், எப்படி சாவான்னு சொல்லி தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் சூனியத்தை நம்பாதீங்க, மந்திரத்தை நம்பாதீங்க, மாயாஜாலத்தை நம்பாதீங்க. தேவனையே நம்புங்க, இந்த வசனத்தை நம்புங்க. இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அதனால் மறுபடியும் யோபு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இப்போதும் நீ மிருகங்களை கேட்டு பார், உனக்கு போதிக்கும். மிருகத்தை இப்போ கழுதையை குறித்து பார்த்தோம், ஒரே ஒரு கழுதை தான் நான் பார்த்தோம். மாடை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. மாடெல்லாம் எப்படி சொந்த மாடாக இருந்தால் எப்படி இருக்கும், திடீர்னு புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அதிலேயே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யோபு 12:7, ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுமா? கிருபை உள்ள பிதாவை, அன்பின் பாதத்தில் எங்களை புகழ் செபிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். மிருகங்கள் ஆண்டவர் வேதத்திலே பேசியிருக்கிறது. மிருகங்கள் மூலமாய் ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியோடு நீ போதித்தும் கூட அவன் திருந்தவில்லை. அவன் பார்த்தது எல்லாம் பாலாக் ராஜா கையிலிருந்து வெகுமதியை அவன் பார்த்து கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட வெகுமதி கிடைக்கும்? பொன்னை கொடுப்பாரா ராஜா? வெள்ளியை கொடுப்பாரா? தங்க காசுகளை கொடுப்பாரா? அல்லது பணத்தை கொடுப்பாரா? அல்லது பட்டாடைகளை கொடுப்பாரா என்று சொல்லி பல விதத்திலும் அவருடைய கண்கள் பாலாக் ராஜாவுடைய கையே பார்த்து கொண்டிருந்தது. அவன் என்ன கொடுக்க போகிறான், எதை கொடுக்க போகிறான் என்று சொல்லி அதையே பார்த்து கொண்டிருந்தது. ஆண்டவரே கர்த்தாவே, ஆனாலும் எழுதி சென்ற அந்த கழுதை அவனுக்கு போதகம் பண்ணியும் கூட அவன் கவனிக்கவில்லை. அந்த கழுதைக்கு தெரிந்தது கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை வைத்து கொண்டிருப்பது. ஆனாலும் அவன் கண்கள் திறக்கப்படவில்லை. கடைசியாக அவன் கண்களை நீ திறந்தீர். ஆண்டவரே, முன்னதாக நின்ற கர்த்தருடைய தூதனை பார்க்க வைத்தீர். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருடைய தூதனை பார்க்கும்படியாக பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் தரிசிக்கும்படியாக ஆண்டவராய் தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பைபிளை ஆண்டவரை எடுத்து வாசிக்கும் போது இயேசுவை பார்க்கட்டும். ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அடையாளங்களை பெற்றுக்கொள்ளட்டும்.
அநேகருக்கு ஆண்டவரை ஆசீர்வாதமாக, தங்களுக்கும் ஆசீர்வாதமாக, தங்களுக்கு சமாதானமாக, அநேகருக்கு சமாதானமாக, தங்களுக்கு சந்தோஷமாக, மற்றவர்களுக்கு சந்தோஷமாக, தங்களுக்கு பரிபூர்ணமான பரிசுத்தம் வாழ்க்கை வாழக்கூடியதாக, பிறருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தோட கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரே மையப்படுவீராக. உமக்கு சகல கனமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுவோம் நல்ல பிதாவே, ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரல் மறவாது. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய என்னுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், ஆசீர்வாதங்களும் இப்பொழுது எப்போது என்றைக்கு நம்மோடு கூட நம்மை ஆஸ்வதிப்பதாக. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.